அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் இலக்கணத்திற்கு ரிவிஷனாக பாட்டு வரோம். இந்த ரிவிஷன் 4ல் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து சில கேள்விகள் அந்த 21 தலைப்புகள் சார்ந்து என்னங்கிறத பார்த்தரலாம். இது ஆன்சரோடவே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒருவர் கேட்கும் கேள்விக்கு மறுத்து கூறும் விடை என்ன விடை? ஒருவர் இதை செய்வியா அப்படின்னா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு மறுத்து கூறனா, அதாவது மறைவிடைனா, அதாவது எதிர்மறை விடை பேர் தான் மறைவிடை. அதுக்கு செய்வியானா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் மறைவிடையாகும். இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. ஸ்மார்ட் கார்டு. ஸ்மார்ட் கார்டு என்பது திறன் அட்டையை குறிக்கும். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டுக்குமே என்னன்னு சொல்கிறோம், ஸ்மார்ட் கார்டுன்னு தான். ஆனால் ஸ்மார்ட் கார்டுங்கிறது திறன் அட்டை என்பது சரியான விடை. உறங்கினால், இதனுடைய வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல் என்ன வரும்? நீங்க உறங்கினால் அப்படின்னா உறங்கு என்பது சரியான வேர்ச்சொல். தொடரை படித்து ஏற்ற வினாவை தேர்ந்தெடு. பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்து ஏறி பள்ளிக்கு சென்றாள். அப்போ பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றாள் என்பதுதான் சரியான வினா. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் நேர்விடை. இப்போ நம்ம பார்த்தோம், கடைக்கு போவாயா, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னா தான் அது மறைவிடை. நான் கடைக்கு போகாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்றது எதிர் வினாதல் விடைன்னு வரும். அப்போ நீ கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் நேர்விடையாகும். ஆன்சியன்ட் லிட்டரேச்சர் அப்படின்னா பண்டைய இலக்கியம் என்பது சரியான தமிழ் சொல். சொல்லும் பொருளும் இதில் கனகச்சுனை அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம். பொன்வண்ண நீர்நிலை. மத வேலங்கள்னா, வேலம்னா யானையை குறிக்கும், மத யானைகள். முரளும் அப்படின்னா முழங்கும். பலவெய், வெய்யின்னா மூங்கில். அப்போ முதிர்ந்த மூங்கிலை குறிப்பது தான் பலவெய் என அழைக்கப்படுகிறது. பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் தார்னா மாலை, முனிவுன்னா சினம், கவரினா சாமரை, தமர் அப்படின்னா உறவினரை குறிக்கும். பகைவர் என்பது பொருந்தாத ஒன்று. உதித்த, இந்த சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்ன? உதித்தன்னாவே மறைந்த. இதெல்லாம் 2023 அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல கேட்கப்பட்ட கேள்விகள். ஒரு 2 கொஸ்டின்ல இந்த கேள்விகளை நம்ம பார்க்குறோம். பிழையற்ற சொற்றொடரை கண்டறிக. இது ஏரிங்கிறது தப்பு. அதே மாதிரி ஏரியில் குளித்துவிட்டு மலை மீது ஏறினான், இந்த ரீ தப்பு. அதே மாதிரி ஏரிங்கிற தப்பப்போ ஏரியில் குளித்துவிட்டு மலை மீது ஏறினான் என்பது பிழையற்ற சொற்றொடர். தருகின்றனர், இதனுடைய வேர்ச்சொல் என்ன? தருகின்றனா கண்டிப்பா தாங்கிறது வேர்ச்சொல்னா என்ன? ஒரு கட்டளையா இருக்கும். சொல்லோட பகுதியை சொல்லுவது தான் வேர்ச்சொல்லாகும். அகர வரிசைப்படி இதுல கூந்தல், கோலம், கிழங்கு, கௌதாரி. அப்போ கா வரிசை நம்மளுக்கு ஞாபகம் வந்துடணும். காக்கா இந்த வரிசை ஞாபகம் வந்தாவே நம்ம இதை எழுதிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா கிழக்கு, அடுத்தது கூந்தல், கோலம், கௌதாரி என்பது சரியான அகரவரிசை. வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர். இப்போ படி அப்படின்னு வந்தால் என்ன நம்ம பார்த்துருக்கோம். படித்த அப்படின்னா பெயரச்சம் ஆ கொண்டு முடிகிறது. படித்து ஊ கொண்டு வினையச்சம். அப்போ இது என்ன வரும்? படித்தவன் இல்லைன்னா படித்தவர் இப்படிங்கிறது. படித்தது அப்படின்னா அது வினைமுற்று. படித்தவருங்கிறது தான் சரியான வினையாளனையும் பெயர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடராக்கு. நீரின்றி இயங்க இவ்வுலக மக்களால் முடியாது. அப்போ இதற்கு சரியான சொற்றொடர் இது பார்த்தீங்கன்னா இது கூட பொருள் தர மாதிரி தான் இருக்கும். நீரின்றி இவ்வுலக மக்களால் இயங்க முடியாது. இதான் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர். விடைக்கேற்ற வினா. பாரதியார் சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுகிறார். அப்போ சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இதுல அழைக்கப்படுவதேன், அவ்வாறு அழைக்கப்படுகிறார், என அழைக்கப்படுகிறாரா, இதெல்லாம் வினா வராது. சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுபவர் யாருங்கிறது சரியான வினா. மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என ஆசிரியர் வினவும் வினா என்ன? அப்போ ஆசிரியருக்கு அந்த கவிதையின் பொருள் தெரியும், ஆனா அவர் மாணவரை பார்த்து கேட்கிறாரு. அதனால இது அறிவினா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஊமை கண்ட கனவு போல. இதுக்கு என்ன? உடுக்கை இழந்தவன் கை போல.
வரையா மரபின் மாறி போல, ஒருமையில் ஆமை போல. இதற்கு அப்படி பாருங்க, ஊமை கண்ட கனவுன்னா தவிப்பு, உடுக்கை இழந்தவன் கை போல நட்பு, வரையா மரபின் மாறி போல கொடை, அடுத்தது ஒருமையில் ஆமை போல, ஆமை போல அந்த அடக்கத்தை குறிப்பதாகும். அடுத்து ஒன்று பாருங்க, உள்ளங்கை நெல்லிக்கணை போல அப்படின்னா தெளிவு, நகமும் சதையும் போல அவங்க நட்பா இருந்தாங்கன்னு சொல்லுவோம். நீர்மேல் எழுத்து போல, நீர்மேல் எழுத்துங்கிறது ஒரு நிலையின்மை. மலைமுகம் காணா பயிர் போல, இது உவகை கிடையாது. மழை இல்லைன்னா பயிர் என்னாகும், வாடும், வருந்துங்கிறது தான் வரும். உவகை என்பது தவறு. மணி கூட்டல் அடி, இதுல சரியான இணை, இதுல மணியடி அப்படின்னு வந்திருக்கணும். மரக்கிளை, தேவாரம் அப்படின்னு வந்திருக்கணும். இதுல ஆளிலை என்பது சரியான இணையாகும். ஒருமை பன்மை பிழை நீக்குக, இவை பழங்களன்று, இவைகள் பழங்களன்று, இது பழங்களன்று, இது பழம் அன்று என்பது ஒருமை பன்மை நீக்கிய சரியான விடை. பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார், திட்டமிடுகின்றது. இதுக்கு என்ன வரும்? பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார்கள் என்பதுதான் சரியான விடை. மாசற, இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? மாசு கூட்ட அற என்று பிரிக்க முடியும். அடுத்தது விண்ணம் அப்படின்னா என்னன்னு வரும்? அதனுடைய பொருள் சேதம். அப்போ விண்ணத்தோட எதிர்ச்சொல் கேட்குறாங்க. அப்போ சேதமற்ற என்பது சரியான எதிர்ச்சொல். பிறமொழி சொற்களை நீக்குக. யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போனான், சட்டை போட்டு வகுப்புக்கு போனான், ஆடை அணிந்து வகுப்புக்கு போனால், அணிகலன் அணிந்து பள்ளிக்கு போனால், இதுல சீருடனை அணிந்து பள்ளிக்கு போனால் என்பது சரியான தொடர். அடுத்தது ஒளி வேறுபாடு அறிந்து. குளவி, குளவினா என்ன குறிக்கும்? வண்டை குறைக்கும். குளவி அப்படின்னா குழந்தையை குறிப்பதாகும். காப்பார் என்பதன் வேர் சொல் என்ன? காப்பார்னா நம்ம டக்குன்னு காப்புன்னு போடக்கூடாது. கா என்பதுனா அதனுடைய சரியான வேர் சொல்லாகும். உன் என்னும் வேர் சொல்லிலிருந்து வினையாளனையும் பெயர். இதுல உண்ட பெயரச்சம், உண்டு வினையச்சம், உண்டான் வினைமுற்று, உண்டவன் அப்படிங்கிறது தான் வினையாளனையும் பெயர். ஒவ்வொரு தடவை உங்களுக்கு சொல்றப்ப கண்டிப்பா அங்க போய் ஞாபகம் வரணுங்கிறதுக்காகத்தான் சொல்றேன். குறை, இதுல பாத்தீங்கன்னா குறைங்கிறது நாயின் குறைப்பொலி, குறைங்கிறது அளவை குறைத்தல் என்பது சரி. பூங்குழலி திருக்குறள் கற்றிலல், பிறவினை சொல்றர் கேட்குறாங்க. அப்போ பூங்குழலி என்ன பண்றாங்க? திருக்குறளை பிறருக்கு சொல்லித்தராங்க. பூங்குழலி திருக்குறள் கற்பித்தால், மாணவர்களுக்குன்னு கூட வச்சுக்கோங்களே, அதான் பிறவினை சொற்றொடர். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உரைப்பது உற்றது உரைத்தல் விடை. நீ விளையாடவில்லையானா அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாங்க. கால் வலிக்கிறது அப்படின்னா உற்றது உரைத்தல் விடையாகும். எம்ஜிஆர் திரைத்துறையில் கொடிகட்டி பறந்தார், உவமையின் பொருளை எழுதுக. கொடிகட்டி பறந்தார் எம்ஜிஆர் அப்படின்னா புகழ்பெற்று விளங்குதலை குறிக்கும். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், இதனுடைய கலைச்சொல் பார்த்தீங்கன்னா கல்வெட்டை குறிப்பது தான் இன்ஸ்கிரிப்ஷன் ஆகும். அகரவரிசை, இதுல பாவரிசை, இதுல பார்த்தீங்கன்னா பா பா பி பி அப்படின்னு வருவோம். இதுல பாரதம், பீலி, புதுமை, பூமி, அடுத்தது பெண்கள், பேருந்து. இதை நம்ம சொன்னாவே ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல். கவிதா உரை படித்தால், கவிதா உரை படிச்சாங்க. அப்ப இது என்ன வரும்? செய்வினை தொடர். கவிதாவால் உரை படிக்கப்பட்டதுன்னா என்ன வரும்? செயற்பாட்டு வினை தொடர். கவிதா உரையை படி அப்படின்னா கட்டளை தொடர். கவிதா உரையை படிப்பாயா அப்படின்னு கேட்டா அது வினா தொடர்னு நம்மளுக்கு தெரியும். அடுத்தது தன்வினை, பிறவினை, செய்வினை. செயற்பாட்டு வினையை தேர்வு செய். இதுல பந்து உருண்டது, அவள் பாடினால் என் அண்ணன் நாளை வருவான். பாடல் அவளால் பாடப்பட்டது என்பது செயற்பாட்டு வினை. பசுமரத்து ஆணி போல, இந்த ஊமை விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் பார்த்தீங்கன்னா எளிதில் மனதில் பதிதல். காலையில நேரமா எந்திரிச்சு படிச்சீங்கன்னா பசுமரத்து ஆணி போல நெஞ்சில பதியும்னு சொல்லுவோம். அதுல எளிதில் மனதில் பதிதல். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல், இந்த உவமை கூறும் பொருள் என்ன? கிணறு வெட்டுறாங்க ஆனா பூதம் கிளம்புது. அப்போ இது எதிர்பாராத நிகழ்வை குறிக்கும். ஹோமோகிராஃப்,
இதனுடைய சொல்லிற்கான பொருள் ஒப்பெழுத்து என்பதை ஹோமோகிராப் குறிக்கும். ஊருக்கு போவாயா என்ற கேள்விக்கு அப்பவே போக மாட்டேன் அப்படின்னு சொல்றது தான் மறைவிடை. தேம்பாவணி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நம்மளுக்கு தேம்பா கூட்டல் அணி என்பது சரியான பிரித்தெழுதுக. நெடுமை தேர், இதை நம்ம என்னென்னு எழுதுவோம், நெடுந்தேர் அப்படின்னு எழுதுவோம். அடுத்தது மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? மிசைனா அதனுடைய பொருள் மேலே, அப்போ அதனுடைய எதிர்ச்சொல் என்னவா இருக்கும், கீழே என்பது சரி. இடராளி, இடர்னா துன்பம், ஆளினா கடல், அப்போ துன்பக்கடல் என்பதன் எதிர்ச்சொல் என்னவா இருக்கும், கண்டிப்பா இன்பக்கடல் என்பது சரி. குறிஞ்சி, முல்லை, நெய்தல் இதெல்லாம் திணையை குறிக்கும். பொருந்தா சொல்ல மதுரை என்பது பொருந்தா சொல். சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுல ஒரு முறுக்கு உண்ணுண்மை. கூடை, கூடைன்னா என்ன வரும், கூடை முடைங்கிறது தான் சரியான மரபு சொல். ஏ கலை, கலையை அம்புவிடும் தமிழ் என்றது. அப்போ அம்புவிடும் கலையை ஏகலை என்றது நம்ம தமிழ் மொழி. கூரை, கூரை இதனுடைய பொருள் வேறுபாடு. கூரைங்கிறது வீட்டின் கூரை, கூரை புடவை அப்படிங்கிறது புடவையை குறிக்கும். கேட்டனன், இதனுடைய வேர்ச்சொல் என்னவா இருக்கும், கண்டிப்பா கேள் என்பது சரியான வேர்ச்சொல். கோதை கவிதையை படித்தால், இதற்கு வினா அமைக்க. கோதை எப்படி படித்தால், ஏன் படித்தால், இங்கே படித்தால் கிடையாது. கோதை எதை படித்தால் என்பது சரியான வினா. பிழையற்ற தொடரை கண்டறிக. பசு கன்றை ஈன்றன, ஈன்றார்கள், ஈன்றனர். பசு கன்றை ஈன்றது என்பது ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர். அடுத்தது புலி என்ன பண்ணும், உங்களுக்கு புலி உருமும், யானை பிளிரும், சிங்கம் முழங்கும், ஆந்தை அலரும் என்பது சரியான ஒளிமரபு. அடுத்தது தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரம் அதை ஊனிலே எம் உயிர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்தின்புருவோமே. இங்கே இடம்பெற்றுள்ள நயங்களின்படி சரியாக பொருந்தும் எதுகையுள்ள இணை. இதுல பாத்தீங்கன்னா தேனிலே ஊனிலே, அப்ப என்ன அடி, அடி எதுகை பயின்று வந்துள்ளது. எதுகைனா என்ன வரும், உங்களுக்கு இரண்டாம் எழுத்து. இதுல நீ வந்திருக்கு, இதுல நீ வந்திருக்கு, அதனால அடி எதுகை பயின்று வந்துள்ளது. எதுகை மோனை இயைபு இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெழுதுதல். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். இக்குறளில் அமைந்துள்ள நயத்தை தேர்ந்தெடு. இதுல நம்ம பார்த்தாவே பெரு, அதே மாதிரி ரெண்டாவது லெட்ரு கருன்னு வருதற்கு, அதனால எதுகை பயின்று வந்துள்ளது. மோனை என்பது முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பதாகும். கை என்ற ஓரெழுத்தின் ஒரு மொழியின் பொருள் என்ன? கை என்பது ஒழுக்கத்தை குறிக்கும். அதே மாதிரி பே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் மேகத்தை குறிக்கும். இதுல 42 ஓரெழுத்து ஒரு மொழியில 40 நெட்டெழுத்துகள், 2 குறில். அதுல அந்த 2 குறில் எழுத்தும் நோ மற்றும் தூங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இந்த 42ன்னு சொன்னவர் அதாவது நன்னூலார் பவனந்தி முனிவர், நன்னூலை இயற்றிய பவனந்தி முனிவர். இலக்கண குறிப்பு, இதுல தொழில் பெயர், செப்பல், வினைத்தொகை 3 காலத்திற்கு வரும் காய்மணி, உவமை தொகை மூதூர், அதாவது ஊமை தொகை மலர் போன்ற கைன்னு வரும், வேற்றுமை தொகை மூதூர்னு வரும். இதுல பாத்தீங்கன்னா 1, 2வது இணை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. பெய்த மழை, இப்போ இதை நம்ம சொல்லு பாருங்க. படித்த பையன், பெய்த மழை இதெல்லாம் பெயரச்சத்தை குறிக்கும். விட்டு விட்டு, இது என்ன வரும், இரட்டை கிளவியா அடுக்கு தொடரான்னு பார்த்தா அடுக்கு தொடர். இதுல விட்டு விட்டு அப்படிங்கிறது இப்போ இந்த சலசல, பல பல, கலகல இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம், இரட்டை கிளவி. எண்ணும்மை அப்படின்னா அதுல உம்முங்கிறது மறைந்து வரும். அடுத்தது தாய் சேய், இது நம்ம பார்த்தா சொல்லிடுவோம், என்ன வரும், தவறான பொருத்தத்தை தேர்க. இதுல தாயும் சேயும் உம்மு மறைஞ்சு வர்றது உண்மை தொகை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெண்மை குடை, இது பண்பு தொகையை குறிக்கும். அப்போ 1, 4 சரி. முறுக்கு மீசை வந்தார் அப்படிங்கிறது என்ன வரும், முறுக்கு மீசையுடைய ஒரு ஆண்மகன் வந்தார், அது அன்மொழியை தொகை குறிக்கும். கரும்பு தின்றான், கரும்பை தின்றான், இது வேற்றுமை தொகையை குறிக்கும். மாறி வந்திருக்கு. அப்போ 2, 3
தவறான பொருத்தமாகும். குத்து கல்லுக்கு குளிரா வெயிலா, இந்த பழமொழிக்குரிய பொருள் என்ன? குத்துக்கல், அதில் குளிர் அடித்தாலும் வெயில் அடித்தாலும் குத்துக்கல்லாட்ட உட்கார்ந்தே இரு அப்படிமோ. அதனால கவலை இல்லாமல் இருத்தல் என்பதை குறிக்கும். குடல் பூளுக்கு அழுவுதாம், கொண்டை எதுக்கு அழுகுதாம், பூவுக்கு அழுவுதாம் என்பதுதான் பழமொழியாகும். பழமொழிகள் ஏழை பணக்காரன் வேறுபாடு அறிய உதவும் பழமொழி. இருப்பவனுக்கு புலி ஏப்பம், இல்லாதவனுக்கு பசி ஏப்பம். இருப்பவர் சாப்பிட்டு அதை அந்த புளிச்ச ஏப்பத்தோடு இருப்பாங்க, இல்லாதவர் பசியினால ஏப்பம் வர்றது தான் அந்த பழமொழியாகும். கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி என்பது சரியான பழமொழி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து சில கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.